இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திருத்தணி மலை மீதுள்ள கோயில் கடைகளுக்கு பல மடங்கு ஏலத்தொகை உயர்த்தப்பட்டதை கண்டித்து வியாபாரிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருத்தணி மலை மீதுள்ள கோயில் கடைகளுக்கு பல மடங்கு ஏலத்தொகை உயர்த்தப்பட்டதை கண்டித்து வியாபாரிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற 6 படை வீடுகளில் 5ஆம் படையாக விளங்கி வருகிறது. மலையில் உள்ள இந்த கோயில் அருகே 20க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகிறது. இதில் வள்ளி மண்டபத்திற்கு எதிரில் மலர்கடை மற்றும் நெய் தீப கடை கடந்த ஆண்டு 2,68,000 ரூபாய் கொடுத்து வியாபாரிகள் ஏலம் எடுத்தனர். அதேபோல் இந்த 2 கடைகளும் இந்த ஆண்டு மே மாதம் ஏலத்திற்கு வந்தபோது கடந்த ஆண்டு ஏலத்தொகையை விட 10% கூடுதலாக செலுத்தி ஏலம் எடுக்க வியாபாரிகள் தயாராக இருந்தனர். அதற்காக 1 லட்சம் ரூபாய்க்கான வங்கி காசோலை கோயில் நிர்வாகத்தின் பெயரில் வியாபாரிகள் எடுத்திருந்தனர். ஆனால் திருக்கோயில் அதிகாரி மற்றும் அறங்காவலர் குழுவினர் எந்த ஒரு அரசாணையும் இல்லாமல் தன்னிச்சையாக ஏலத்தொகையை பல மடங்கு உயர்த்தி ஒரு கடைக்கு 25 லட்சம் ரூபாய் என ஏலத்தொகையை நிர்ணயம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த வியாபாரிகள் இதுகுறித்து கோயில் நிர்வாக அதிகாரி மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர்களிடம் கேட்டபோது அலட்சியமாக பதிலளித்ததாக தெரிகிறது. அதன்படி கடைகளை பெரிய நபர்களுக்கு ஏலம் கொடுப்பதற்காக சிறிய வியாபாரிகளை கோயில் நிர்வாகம் மற்றும் அறங்காவலர் குழு தங்களை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டி திருக்கோயில் அலுவலக பகுதியில் வியாபாரிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் ஏலத்தொகையை குறைக்க கோரி கோயில் நிர்வாகத்திடம் மனு அளிக்குமாறு வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தினர். அதன்படி கோயில் நிர்வாகத்திடம் மனு அளித்துவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் கோயில் வளாகத்தில் பரபரப்பு நிலவியது. திருவாரூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நாள்தோறும் காலை முதல் இரவு வரை மாவட்டத்தில் உள்ள உயர் அலுவலர்கள் தனித்தனியாக நடத்தும் இணையவழி ஆய்வுக் கூட்டங்களை ரத்து செய்ய வேண்டும். ஆய்வுக் கூட்டங்கள் 15 நாட்களுக்கு ஒருமுறை நடத்த வேண்டும். ஊராட்சி ஒன்றியம் மற்றும் ஊராட்சி நிர்வாகங்களில் அரசியல் தலையீடுகளை தடுத்து நிறுத்த வேண்டும். பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டம் தொடர்பான ஊழல் கண்காணிப்பு பிரிவு தொடர்ந்துள்ள வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும். 17P குற்றச்சாட்டு குறிப்பாணைகளை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் N. வசந்தன், மாவட்ட செயலாளர் அமர்நாத் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரக்கோணத்தில் திமுக கவுன்சிலர் உட்பட 4 பேர் கத்தியால் வெட்டப்பட்ட வழக்கில் 3 வாலிபர்கள் ராணிப்பேட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். அரக்கோணத்தில் திமுக கவுன்சிலர் உட்பட 4 பேர் கத்தியால் வெட்டப்பட்ட வழக்கில் 3 வாலிபர்கள் ராணிப்பேட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் செயல்பட்டு வரும் நிதி நிறுவனத்தில் மாமூல் கேட்டு 4 பேர் கொண்ட கும்பல் ஒன்று தகராறு செய்தது. அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் அந்த கும்பல் நிதி நிறுவனத்தில் இருந்தவர்களை சரமாரியாக கத்தியால் வெட்டியது. இதில் திமுக நகரமன்ற உறுப்பினர் பாபு, சுரேஷ், ஜெகன் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக அரக்கோணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ், முகேஷ், நாகராஜ் ஆகிய 3 பேர் ராணிப்பேட்டை மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிபதி பூர்ணிமா முன்னிலையில் நேற்று சரணடைந்தனர். அவர்களை அரக்கோணம் நகர காவல்துறையினரிடம் ஒப்படைக்க நீதிபதி உத்தரவிட்டார். தமிழக எல்லைப் பகுதியான 0 பாயிண்டை வந்தடைந்த கிருஷ்ணா நதிநீருக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர்.
தமிழக எல்லைப் பகுதியான 0 பாயிண்டை வந்தடைந்த கிருஷ்ணா நதிநீருக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர். சென்னை மக்களின் குடிநீருக்காக ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து வினாடிக்கு 800 கன அடி வீதம் திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழக எல்லையான 0 பாயிண்டை வந்தடைந்தது. அதனை கிருஷ்ணா நதிநீர் திட்ட செயற்பொறியாளர் மகேந்திரன், சதீஷ் பரத் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர். இரண்டாவது தவணையாக பெறப்படும் கிருஷ்ணா நதிநீர் வரத்து பின்னர் படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும் விரைவில் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை சென்றடையும் எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன்படி தெலுங்கு கங்கை திட்ட ஒப்பந்தத்தின்படி ஆந்திர மாநில அரசு நெல்லூர் அருகே உள்ள கண்டலேறு அணையில் இருந்து கிருஷ்ணா நதிநீர் கடந்த 5ஆம் தேதி திறந்துவிடப்பட்டது. வினாடிக்கு 800 கன அடி வீதம் திறந்துவிடப்பட்ட நீரானது தமிழக எல்லையை வந்தடையாததால் மீண்டும் பொதுப்பணித்துறை சார்பில் ஆந்திர அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது. இதனையடுத்து வினாடிக்கு 2250 கன அடியாக உயர்த்தப்பட்டது. ஆனால் வடிநெடுகிலும் ஆந்திர மாநில பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரிகளுக்கு தண்ணீர் திருப்பி விடப்படுவதாலும் விவசாயிகள் டீசல் என்ஜின்களை மற்றும் மோட்டார்களை பயன்படுத்தி குழாய்கள் மூலம் நீரை உறிஞ்சுவதாலும் 16 நாட்களை கடந்து 0 பாயிண்ட்டுக்கு வினாடிக்கு 65 கன அடி நீர் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் திருக்காப்புலியூர் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் கம்பம் ஆற்றில் விடும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கரூர் திருக்காம்புலியூர் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் கம்பம் ஆற்றில் விடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருக்காம்புலியூர் அருள்மிகு மகா மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், தீர்த்தக்குடம், மாவிளக்கு உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. இதன் முக்கிய நிகழ்வான கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோயிலில் இருந்து கம்பத்தை பூசாரி எடுத்து வந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் நிறுத்தினார். இதனைத் தொடர்ந்து கம்பம் தாரை தப்பட்டைகள் முழங்க வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக அமராவதி ஆற்றிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு கம்பத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆற்றில் விடப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர். தஞ்சை அருகே அரசு பேருந்தும் தனியார் சுற்றுலா வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் 8 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தஞ்சை அருகே அரசு பேருந்தும் தனியார் சுற்றுலா வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் 8 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள செங்கிப்பட்டி மேம்பாலத்தில் அரசு பேருந்தும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சென்ற தனியார் சுற்றுலா வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த ஜான் போஸ்கோ, ஆரோக்கியதாஸ், நளினி, செல்சியா, ஓட்டுநர் ஜெகதீசன் ஆகியோர் உயிரிழந்தனர். பலத்த காயமடைந்த ஜான்சன், ஜாய்ஸ், தாஷி, ரியா, பெல்சியா, கரோலின், வில்லியம் மற்றும் பேருந்தில் பயணம் செய்த பரமேஸ்வரி, பவித்ரா ஆகிய 8 பேர் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த செங்கிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து நடந்த இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம், மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சோளிங்கர் அருகே ஏரியில் நீச்சல் படகச் சென்ற சிறுவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோளிங்கர் அருகே ஏரிக்கு நீச்சல் படகச் சென்ற சிறுவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரை அடுத்த ஜம்புகுளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்து. இவருடைய மூத்த மகன் நிரஞ்சன் அந்த பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் 4ஆம் வகுப்பு பயின்று வந்தான். தற்போது கோடை விடுமுறை என்பதால் நிரஞ்சன் நீச்சல் படக அங்குள்ள ஜம்புகுளம் ஏரிக்கு சென்றுள்ளான். அங்கு நீச்சல் படகை கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக நிரஞ்சன் நீரில் மூழ்கியுள்ளார். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் நீரில் மூழ்கிய நிரஞ்சனை மீட்டு சிகிச்சைக்காக சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து சோளிங்கர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
திருவண்ணாமலை அருகே பயிற்சிக்கு வந்த சிறுமியை கர்ப்பமாக்கிய கராத்தே பயிற்சியாளர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். திருவண்ணாமலை அருகே பயிற்சிக்கு வந்த சிறுமியை கர்ப்பமாக்கிய கராத்தே பயிற்சியாளர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் கராத்தே பயிற்சி பள்ளி நடத்தி வருபவர் எழிலிசை. இவரிடம் அந்த பகுதியைச் சேர்ந்த சிறுவர் சிறுமிகள் ஏராளமானோர் பயிற்சி பெற்று வந்தனர். இந்நிலையில் பள்ளியில் பயிற்சி பெற்று வந்த சிறுமி ஒருவரிடம் எழிலிசை அத்துமீறி நடந்து கொண்டதில் அவர் கர்ப்பமாகியுள்ளார். இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கராத்தே பயிற்சியாளர் எழிலிசையை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது குற்றச்சாட்டை எழிலிசை திட்டவட்டமாக மறுத்ததை அடுத்து போலீசார் மரபணு சோதனை மேற்கொண்டனர். அதில் சிறுமியின் கர்ப்பத்திற்கு எழிலிசைதான் காரணம் என்று தெரிய வந்ததை அடுத்து அவரை போக்சோ பிரிவின் கீழ் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட கராத்தே பயிற்சியாளர் எழிலிசை செங்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு சென்று மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி வழங்குவது வழக்கம் என்று கூறப்படுகிறது. அப்போது இதேபோல் சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டாரா என்பது குறித்தும் விசாரணை நடத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை வனப்பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுவதை முற்றிலுமாக தவிர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை வன எல்லை பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுவதை முற்றிலுமாக தவிர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் நாடு திரும்பிய அவர் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது இந்த பயணம் ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை பலப்படுத்தும் விதமாக அமைந்ததாகவும் ஆஸ்திரேலியா அரசின் நடவடிக்கைகள் மற்றும் கொள்கைகள் குறித்தும் அரசியலில் பெண்களின் தனித்துவம் குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடி அண்மையில் ஆஸ்திரேலியா சென்றிருந்த போது லிட்டில் இந்தியா என அங்குள்ள பகுதிக்கு பெயர் சூட்டி அங்கு வாடும் இந்தியர்கள் மத்தியில் நம்பிக்கையை உருவாக்கியுள்ளார் எனவும் அந்த நாட்டு மக்கள் பிரதமர் மோடி குறித்து அதிகமாக விசாரித்து தெரிந்து கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் நித்தி ஆயோக் கூட்டத்தை இதுவரை புறக்கணித்து வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி செல்கிறார் என்றும் இந்த மாற்றத்திற்கான காரணம் தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த ஆண்டுகளில் தமிழகத்திற்கு எந்தவித பாரபட்சமும் இன்றி மத்திய அரசு நிதி வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கோவை மாவட்டத்தில் யானைகள் உயிரிழப்பு மற்றும் மனித வன உயிரினங்கள் மோதல் பிரச்சனைகள் தொடர்ந்து குறித்து சட்டப்பேரவையில் பேசியிருப்பதாகவும் குறிப்பாக வன எல்லை பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுவதை முற்றிலுமாக தவிர்க்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். நிதி ஆயோக் நிகழ்ச்சியை இதுவரை புறக்கணித்து வந்த தமிழக முதல்வர் இப்போது ஏன் செல்கிறார்? இந்த மாற்றம் எதனால் நடந்தது? அந்த கேள்விதான் இப்ப எல்லாரோட மனசுல இருக்கு. இத்தனை நாள் வரை மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் மாதிரியான மிக முக்கியமான கூட்டம், ஏனென்றால் நிதி ஆயோக்கில் தான் ஒரு நாட்டில் பல்வேறு மாநிலங்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய இடம். எங்கள் மாநிலத்தில் எங்களுக்கு இது வேண்டும், இந்த திட்டம் வேண்டும், இத்தனை நிதி வேண்டும் என்றெல்லாம் விவாதிக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தினுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய இடத்திலெல்லாம் நம்முடைய முதல்வர் புறக்கணித்துவிட்டு இப்போது ஏன் செல்கிறார்? ஒன்று, அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும், மத்திய அரசு கடந்த 4 வருடங்களாக தமிழகத்திற்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நிதி கொடுத்திருக்கிறது. இல்லை என்றால் இவர்களுக்கு வேறு ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இருக்க வேண்டும். இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கேள்வி எழுப்புகிறது. பல்வேறு முறை நான் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசியிருக்கேன். விலங்கு மனித மோதலுக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை நாம் இன்னைக்கு ஏற்படுத்த வேண்டியிருக்குது. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் இந்த விலங்குகள் நம்ம குறிப்பாக நம்முடைய மேற்குமலை தொடர்ச்சி பகுதி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பேசியிருக்கோம். அரசாங்கம் இது தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும், குறிப்பாக பிளாஸ்டிக் பொருட்களை வனவிலங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் தடை செய்வதும், இது மக்கள் பங்களிப்பு இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும். அரசாங்கமும் தீவிரமான கண்காணிப்பு கொண்டு வரணும்.